Hi, this is Jayanti. நான் இன்னைக்கு Dumroot கேக் பண்ணி காட்ட போறேன். அது காரைக்கால் ஸ்பெஷல். இது வந்து ஈதுக்கும் கிறிஸ்மஸ்க்குலாம் பண்ணுவாங்க. வீட்லயே பண்ணுவாங்க. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோஸ் வரும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ரவை 200 grams, முட்டை 2, ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன், condensed milk 200 ml, powdered sugar 150 grams, salt 1 pinch, cream milk 150 ml, ghee 100 ml, முந்திரி 10, திராட்சை 10. இப்போ Dumroot எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 2 முட்டையும் நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம். Dumroot வந்து காரைக்காலில் கிறிஸ்டியன்ஸ் வந்து கிறிஸ்மஸ்க்கும் ஈதுக்கு வந்து முஸ்லீம்ஸும் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த முட்டையை வந்து நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இது வந்து நல்லா இருக்கும். முட்டையை நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கிட்டு இப்போ இதில் வந்து நான் 1.5 கப் அளவுக்கு அது 150 grams சுகர் அதை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா அதை அடியில் தங்காமல் வந்து கரையிற அளவுக்கு அடித்து எடுத்துக்கணும் சுகரை. சுகர் உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் இதுவே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1 கப் வந்து 100 grams, 1.5 கப் இது. சுகரையும் முட்டையும் நம்ம நல்லா அடித்தாச்சு. ரவை வந்து நான் 200 கிராம் எடுத்துருக்கிறேன், 2 கப் அளவுக்கு. அது ரோஸ்டட் ரவை. அதை வந்து இதில் போட்டு நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ரோஸ்டட் ரவை இல்லைனாக்கா நீங்கள் லைட்டாக வந்து அந்த கலர் மாறாமல் வறுத்துக்குங்க. இப்போ இதில் ரவையை போட போட வந்து இறுகிடும். இதுக்கு வந்து நான் ஒரு 200 ml மில்க் மேட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நம்ம நல்லா கைவிடாமல் இதை நல்லா அடிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடிக்கிறோமோ அப்போ தான் ப்ளஃபியாக வரும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 pinch ஆஃப் சால்ட் போட்டுக்கிறேன். அது வந்து ஸ்வீட்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 150 ml நான் வந்து க்ரீமி மில்க் ஊற்றுறேன். அது எப்படின்னா 300 ml மில்கை வந்து நீங்கள் பாதிக்கு பாதி ஆகுற மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து இதில் ஊற்றி நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம். $100 நெய்யை நான் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றி நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 7-8 ஏலக்காவை நான் சுகரோடு போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 pinch ஆஃப் எல்லோ ஃபுட் கலர் வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நம்ம நல்லா இதை பீட் பண்ணணும். இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பீட் பண்ணுறோமோ அப்போ தான் இது வந்து நல்லா வரும். நல்ல அதோடைய டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்கும். இப்போ முந்திரி திராட்சையை வறுக்கிறதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுக்கிறேன். இப்போ அதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் இதில் ஒரு 10 முந்திரி 10 திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக தான் வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் ஹை ஹீட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து பேனை கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி முந்திரி திராட்சை போட்டு லைட்டாக வறுத்துக்குங்க. வறுத்து எடுத்து இதில் வந்து போட போகிறோம். இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிளாக ஒரு கேக் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் நான் ஊற்ற போகிறேன். அதில் வந்து நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கிறேன்.
இதே மாதிரி நீங்களும் பட்டர் ஷீட் போட்டுக்குங்க. இது ஏன்னா அடியில் ஒட்டும், அதனால் நீங்கள் பட்டர் ஷீட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து தாராளமாக நெய்யை ஊற்றணும். நான் கொஞ்சம் நெய் உருக்கி வச்சுருக்கேன், அதை எடுத்து இதில் வந்து ஊற்றி அதுக்கப்புறமா இந்த மிக்ஸ்சரை எடுத்து அதில் ஊற்ற போகிறோம். இப்போ இந்த மிக்ஸ்சரை வந்து நம்ம கேக் மோல்டில் ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம முந்திரி திராட்சையை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ரெக்டாங்கிளாக இதை எடுத்துருக்கிறேன் கேக் மோல்டு. அது நீங்கள் வந்து ரவுண்டாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து ஹைட் வந்து கம்மியாக இருக்கணும். ஹைட் கம்மியாக இருந்தால் தான் சீக்கிரமாக வேகும். சம்டைம்ஸ் சைட்ஸில் வெந்துடும், நடுவில் வேகாமல் இருக்கும். அதனால் அதை வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ தம்ரூட்டை எப்படி பேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ கடாயில் வந்து 1.5 கப் சால்ட் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து மணல் கூட போட்டுக்கலாம். நான் மணல் கிடைக்காததுனால நான் வந்து சால்ட் போட்டு பேக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கடாயை வந்து நம்ம ஹையில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஊற்றி வச்சுருக்கிறோம் அந்த மோல்டை எடுத்து உள்ளே வச்சு நீங்கள் ஒரு டைட்டாக ஒரு மூடி ஒன்று போட்டு சிம்மில் வச்சு 50 மினிட்ஸ் to 1 hour அதை வந்து பேக் பண்ணிக்கணும். இடையில ஒரு தடவை நீங்கள் திறந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். எனக்கு வந்து 1 hour 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லா இப்போ செட் ஆகி வந்திருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே தம்லேயே நீங்கள் மூடியை போட்டு ஒரு 1/2 hour வச்சுருங்க. தம்ரூட் வந்து சூடாக இருக்கும்போது எடுக்க வராது. அதனால நீங்கள் நைட்டு செஞ்சிங்கன்னா மார்னிங் எடுங்க. மார்னிங் செஞ்சாக்கா ஈவினிங் போல் வெட்டுங்க. இந்த பாட்டம் வந்து ப்ரௌனிஷாக தான் வரும், அதோட கலர் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் அவனில் பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் 150 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 250 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணணும். தம்ரூட் வந்து ஸ்லோவாக தான் குக் ஆகும். அப்புறம் இந்த தம்ரூட் வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எப்போவும் நம்ம ரவாவை வச்சு கேசரி தான் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இந்த தம்ரூட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. அப்புறம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய், ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.